இங்கு வாழ்ந்த மனிதர்கள் பேசியது முந்து தமிழ் மொழியாக இருக்கலாம் என்றும், தாசன்கிற பத்தி குறிப்பு சிந்து சமவெளியில வருது, தேசம்ங்கிற சொல்லு வருது, பாசம்ங்கிற சொல்லு வருது. சிந்து சமவெளி நாகரிகம் குறித்த காணொளி வெற்றியின் தொடர்ச்சியாக திருச்சி மாநகருக்கு பயணம் செய்து எனது ஆசான் திரு தி லே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை நேரில் சந்தித்து மரியாதை செலுத்தினேன். 7-10-8 வயது இளைஞர் சிந்து சமவெளி நாகரிகம், எழுத்து மற்றும் முத்திரைகள் பற்றிய ஆய்வுகளை கடந்த 4 நூற்றாண்டுகளுக்கும் மேல் தொடரும் ஐயா போஸ் அவர்கள் 600க்கும் மேற்பட்ட சிந்து முத்திரைகள் மற்றும் எழுத்துக்களை கண்டறிந்து சாதனை படைத்துள்ளார். மேலும் பழங்கால முத்திரைகள் மற்றும் கல்வெட்டு குறிப்புகள் குறித்த ஆய்வுகளில் வல்லுநரான இவர் தொல்லியல் சம்பந்தப்பட்ட பல புத்தகங்களை எழுதியுள்ளார். சிந்து தமிழுக்காக தனது வாழ்க்கையின் பாதி காலத்தை கழித்துள்ள ஐயா அவர்கள் இன்றும் கணினி முன் அமர்ந்து தனது நேரம் உட்பட அனைத்தையும் செலவிட்டு தொல்லியல் துறையில் ஒரு தனி முத்திரை பதிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார். பொறியாளர், தொல்லியல் ஆய்வாளர் எனது ஆசான் ஐயா திரு தி லே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் முயற்சிகளுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைத்திட அவருடன் துணை நின்று வாழ்த்துவோம். இது இங்க இருக்கிற ஒரு கல்வட்டம். Sri T.L. Subhash Chandra Bose, archaeosymbolist, along with K. Balakrishnan and V. Kannan, have discovered a number of important rock paintings with great astronomical, mythological, and spiritual significance. தமிழ் டிராவல் டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து அழகன். இன்றைக்கு நாம திருச்சி மாநகரத்தில் திருச்சிராப்பள்ளி இந்த நகரத்தின் பெருமை ஐயா திரு தி லே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை இங்கே நாம சந்திக்கிறது வந்திருக்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் குறித்த முத்திரைகளோ ஓவியங்களோ என்ன இருக்கு அப்படின்றத ஐயா
ஒரு ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு தொடக்கம் போல வந்து சொல்லுவாங்க. வணக்கம். சித்தசமொழி நாகரீக சார்ந்த சூழல்கள் தமிழகத்துல நிறைய இருக்கு அப்படின்னு பழைய நிறைய காணொலியில நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சான்றுகள்ல குறிப்பா திருச்சிராப்பள்ளி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிமொழிகளை மட்டும் புத்தகங்க துணிப்பை கூட லோகனம் வந்தார்கள். இது இல்லாம திருநெல்வேலி மாவட்டம், மதுரை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னு தமிழகத்துல நிறைய இடங்கள்ல கொடுமணம், ஆதிச்சநல்லூர், கீழடி, அகலை உள்ள நிறைய இருக்கு. இது மாதிரி தகவல் சேகரித்து பொதுமக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்வதற்கு யார் வந்தாலும், யார் விரும்பினாலும் என்னை தொடர்பு கொண்டால் போதும். முடிந்தால் நான் உடன் வருகிறேன். இல்லையே அது எப்படி இருக்கிறது என்று நான் கீழே நோக்கினார். அதனால சமோடிக்கும் படம் தமிழகத்துக்கும் உள்ள தொடர்பு இருக்குங்கிறது ஒரு முதலாவது சான்று தான் இந்த காணொலி காட்சி. நன்றி. ஐயாவை நான் பார்த்து வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த புத்தகம் நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாக்கா சின்னதாக இருக்கும், ஆனா நேர்ல பார்த்தாதான் இதோட வேல்யூ வந்து எனக்கு தெரியுது. ஒவ்வொரு ஏடுகளையும் ரசிச்சு ரசிச்சு பார்த்தேன். இந்த காலத்துல அஸ்கோபர்பலா மாதிரி ஒரு ஆராய்ச்சியாளர் கிடைச்சி இந்த மாதிரி புத்தகங்களை வெளியிடுவது அப்படின்றது சாதாரண காரியம் இல்லை. இந்த புத்தகத்தோட வேல்யூ ஐயா போன்றவர்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? இது சாதாரண மனிதர்களுக்கும் இங்கே சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க இல்லையா? அந்த உதவி என்னன்னா ஐயாத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச நன்றி. வாங்க இன்னைக்கு நாம திருச்சி மாநகரத்தில் உள்ள சில முக்கியமான வரலாற்று சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வருவோம். என்னுடன் இப்பயணத்தில் இணைந்துள்ள போஸ் ஐயாவின் வழிகாட்டுதலின்படி திருச்சி மாநகரத்தை சுற்றி உள்ள சில முக்கியமான தொல்லியல் ஆதார சின்னங்கள் காணப்படும் இடங்களுக்கு தமிழ் டிராவலர் டிவி சார்பாக நேரில் சென்று ஒரு கள ஆய்வு மேற்கொண்டோம். அவ்வகையில் பாகம் 1ஆக நார்த்தமலை பின்புறம் காணப்படும் பெரும் கற்கால ஈமச்சின்னங்கள், அதாவது மெகாலித்திக் பரியல் சைட், மற்றும் 4000 ஆண்டுகள் பழமையான வெள்ளை நிற பாறை ஓவியங்கள் அமையப்பெற்ற ஆளுருட்டி மலை பற்றியும் பார்க்க போகின்றோம். திரு சிராப்பள்ளியில் இருந்து 35 கல் தூரத்திலும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து 18 கல் தூரத்திலும் அமைந்துள்ளது இந்த ஆளுருட்டி மலை. திரு சிராப்பள்ளி புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் அம்மாச்சத்திரம் பகுதியில் சாலையை ஒட்டி காணப்படும் வேணுகோபால் திருக்கோவில் அம்மாச்சத்திரம் என்று எழுதப்பட்டுள்ள RCC சாலை குறிப்பு பலகை மற்றும் ஆளுருட்டி மலை என்று எழுதப்பட்டுள்ள சிறிய RCC சாலை குறிப்பு பலகை. இந்த இரண்டிற்கும் அருகில் உள்ள சாலையில் நுழைந்து சிறிது தூரம் சென்றால் நம் கண்ணில் படும் ஆளுருட்டி மலை. சாலையின் இடது பக்கமாக அம்மாச்சத்திரம் ஊரணி என்று அழைக்கப்படும் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அல்லி மலர்கள் நிறைந்த குளம். ஆளுருட்டி மலையின் பின்புறம் 1.5 கல் தூரத்தில் அமைந்துள்ளதுதான் பல வகையான கல்வெட்டங்கள் சேர்ந்த
பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள். பெரிய வடிவிலான கற்களை கொண்டு ஈமச்சடங்கிற்கான அமைப்புகளை மக்கள் உருவாக்கி கொண்ட காலம்தான் பெரும் கற்காலம், மெகாலித்திக் பீரியட். பெரிய கற்களை பயன்படுத்தி உடல்களை புதைத்து சடங்குகளை செய்ததால் பெரும் படைக்காலம் எனவும் அழைத்தார்கள். இப்படிப்பட்ட அமைப்புகள் உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மக்கள் குழுக்களால் கட்டப்பட்டுள்ளன. இப்பெருங்கற்காலத்தை சேர்ந்த அமைப்புகள் கற்பதுக்கை, அதாவது சிஸ்ட், கற்கிடை அல்லது கல்திட்டை டால்மன், கற்குவை அல்லது கற்குவியல் கேன், தொப்பிக்கல் ஹுட்ஸ்டோன், குடைக்கல் அம்ப்ரல்லா ஸ்டோன், நெடுங்கல் மென்ஹிர் என பல வகைகள் உண்டு. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலை பின்புறம் அமைந்துள்ள பெரும் கற்கால ஈமச்சின்னங்களில் பெரும்பாலானவை பரல் உயர் பதுக்கை, அதாவது கேன் சர்க்கிள் வகையுடன் ஒத்திருப்பது போன்று காணப்படுகின்றன. மேற்குறிப்பிட்ட ஈமச்சின்னங்கள் அனைத்தும் உலகில் பல்வேறு பகுதிகளில் காணப்பட்டாலும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக அளவில் காணப்படுகின்றன. வரலாற்று சிறப்பு மிக்க இவ்விடத்தை பாதுகாத்து வரும் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் ASI, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்திற்கு நன்றிகள். தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து அழகன். இன்றைக்கு நாம் நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு லொக்கேஷன் இது. நாற்றாமலை, நற்றமலை இப்படின்னு நிறைய பேரில் இது அழைக்கப்படுது. இங்கு உள்ள கல்வெட்டங்கள், ஆளுருட்டி மலை, சமணப்படுக்கைகள் ஐயா திரு தீலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட கைடன்ஸ் மூலமாக இந்த மலைக்கு நான் வந்திருக்கிறேன். என்னால் எவ்வளோ உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். காணொளிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்பகுதியில் காலடி வைத்தவுடன் நம் கண்ணில் படும் பாதி உருகிய திட்டமான நல்ல எடை கொண்ட இரும்பு கிட்டங்கள். சுட்டெரிக்கும் கதிரவனை மறந்து சூடு பிடித்தது இந்த கள ஆய்வு. உள்ளே செல்ல செல்ல கண்ணில் படும் இடம் அனைத்தும் கல்வெட்டங்களால் நிறைந்திருந்தன. பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட, சுற்றிலும் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி. ஒவ்வொரு அடியையும் மிக கவனத்துடன் நாங்கள் வைத்து முன்னேறினோம். முன்னூற்று 60 பாகை வட்டத்தில் சற்றும் பிசகாமல் செம்புரை கற்களால் வேலி போடப்பட்டிருப்பது போன்று காணப்படும் கல்வெட்டங்கள். இது இங்கே இருக்கிற ஒரு கல்வெட்டம். கல்வெட்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இறந்தவர்களை புதைச்சி அந்த புதைத்த இடத்தை சுற்றி கல்லை வச்சு ஒரு வட்டம் பண்ணி வைப்பாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு பிடித்தமான உடைகள், அணிகலன்கள் எது இருந்தாலும் சரி ஒரு பானையில் வச்சு அதை புதைச்சிடுவாங்க. அந்த மாதிரி செய்யப்படுறது தான் கல்வெட்டங்கள். இந்த இடம் முழுக்க கல்வெட்டங்களாக தான் இருக்குது. இதற்கு காரணம் என்னவா இருக்கும்? வாங்க இந்த இடத்தை சுற்றி இருக்கிற கல்வெட்டங்களை நம்ம பார்ப்போம். பெரிது
சிறிது என்று வெவ்வேறு அளவில் காணப்படும் கல்வெட்டங்கள், வயதுக்கேற்றாற் போன்று கல்வெட்டங்களின் அளவுகள் மாறுபட்டிருக்கலாம், அல்லது இறந்தவர்களின் சமுதாய பொறுப்பிற்கேற்றாற் போன்று அவர்களின் கல்வெட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. இங்கு காணப்படும் பெரும்பாலான கல்வெட்டங்கள் இரும்பு கிட்டம் எனும் செம்புரை கற்களை வைத்தே சுற்றி ஒரு வளையம் போன்று அமைக்கப்பட்டுள்ளன. இப்பகுதியில் நான் பார்த்து வியந்த, வெளியில் தெளிவாக தெரியும் 2 அடி அகலம் கொண்ட கருப்புடன் கலந்த சிகப்பு நிற புதைப்பானை அல்லது முதுமக்கள் தாளி, தமிழ்நாடு அல்லது இந்திய தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்களை இவ்விடத்தை சுற்றி ஆய்வுகள் மேற்கொள்ள வாருங்கள் என்ற அழைப்பிதழ் போன்று காணப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் சட்டென்று எனது கவனத்தை ஈர்த்த உயரமான பாறைகளை புதைத்து உருவாக்கப்பட்டுள்ள பெரிய வடிவிலான இக்கல்வட்டம் இன்று நான் பார்த்த கல்வெட்டங்களில் என்னை ஆச்சரியப்படுத்திய மிக பெரிய வடிவிலான கல்வெட்டம் இதுதான். இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வந்ததுலேயே இந்த கல்வெட்டம் ரொம்ப ப்ராப்பராக அழகாக அப்படியே வட்டமாக பெரிய பெரிய பாறைகளை இங்கே வச்சு இந்த கல்வெட்டத்தை செய்திருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஆளோட கல்வெட்டமாக தான் இருக்கணும். அதனால தான் இவ்வளோ அழகாக இதை ப்ராப்பராக பெரிய பெரிய பாறைகளை சுற்றி வச்சு பண்ணியிருக்கிறாங்க. பல ஏக்கர் பரப்பளவில் கற்களும் பாறைகளும் சிதறி கிடக்கும் பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் அமைந்துள்ள இவ்விடம் இக்காலத்தில் ஒரு பாலை நிலம் போல் காணப்பட்டாலும் முந்தைய காலகட்டத்தில் பெரும் மக்கள் கூட்டம் சூழ்ந்த இரும்பு அல்லது மற்ற தனிமப் பொருட்களை உருக்கி பிரித்தெடுக்கும் சூளைகள் ஆங்காங்கே அமைந்திருந்த பகுதியாக இருந்திருக்கலாம் என்ற கருத்தும் இக்கள ஆய்வின் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது. இதற்கு சாட்சியாக பாதி உருகிய நிலையில் திட்டமான இரும்பு கிட்டங்கள் இன்றும் இப்பகுதியில் நமக்கு ஆங்காங்கே கிடைக்கப் பெறுகின்றன. காலங்கள் செல்ல செல்ல கல்வெட்டங்களின் வகையும் மாறுபட்டிருக்கலாம் என்ற ஆராய்ச்சியாளர்களின் கருத்தும் ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் உள்ளது. வெவ்வேறு வகையான கல்வெட்டங்கள் பல காலகட்டங்களில் ஒவ்வொரு வகையான முயற்சி என்று பல ஆயிரம் ஆண்டுகளாக இம்மலைகளை சுற்றி வாழ்ந்த அறிவியலில் தேர்ந்த இரும்பு காலத்திற்கு சொந்தக்காரர்களான தமிழ்குடிகள் பல தொல்லியல் எச்சங்களை நமக்கு இங்கு விட்டு சென்றுள்ளனர். இப்பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் குறித்த கள ஆய்வில் என்னுடன் இணைந்து உதவிய திரு லோகநாதன் அவர்களுக்கு நன்றிகள். ரொம்ப நன்றி சார். நன்றி. வானம் பார்த்த நிலம், சுட்டெரிக்கும் கதிரவன், பச்சை பசேல் என கள்ளிச் செடிகள், பெரும் திறந்த வெளி, பாறை குன்றுகள், பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் என்ற அனைத்தும் ஒரு புதிய அனுபவம்தான். அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நார்த்தமலையின் பின்புறம் பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் மற்றும் ஓரையான் உடுக்கணம், இது 2 பற்றிய கள ஆய்வு நம்ம மேற்கொண்டிருந்தோம். எனது ஆசான் ஐயா திரு தீலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆன்மீக விஞ்ஞானி,
அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பட்டம் பெற்ற எனது ஆசான் அப்படின்னு ஐயாவை சொல்றதுக்கு நான் தான் பெருமைப்படணும். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. தொல்லியல் ஆய்வாளர் அப்படின்ற முறையில இந்த பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் பற்றி ஒரு சிறு விளக்கம் எங்களுக்கு கொடுக்கணும் ஐயா. பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் அப்படின்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போனவங்களை புதைக்கிற இடம் தான் இந்த பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிறவுடைய தொல்லியல் சான்றுகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள்ங்கிறது பல வகையில இருக்கு. ஒரு குத்துக்கள் மாதிரி நெட்டுக்கல்லுமாங்க, நெடுக்கல்லுமாங்க, அதுக்கப்புறம் கல்வட்டம், கல்திட்டை, கல்வட்டம், கல்படுக்கை, கல் குவியல், கல்பரல், இப்படின்னு நிறைய பேர் இருக்கு. இது ஆதியில மக்கள் முதுமையிலையோ இல்லை போர்ல வீர மரணம் அடைஞ்சவங்களோ ஏதோ ஒரு காலத்துல மரணம் அடைந்தவங்கள அது மாதிரி ஒரு பானையில வச்சோ இல்லாட்டி ஒரு பெட்டி மாதிரி பண்ணி அதில் அடக்கம் பண்ணி வைக்கிறதுங்கிறது தமிழருடைய மரபு. இந்த ஈமச்சின்னங்கள் குறைஞ்சது 3000-4000 வருஷத்துக்கு முற்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம். சில பேர் 1000 வருஷம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது 3000-4000 வருஷத்துக்கு முற்பட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா சிந்து சமவெளியில கூட இது மாதிரி ஒரு கல்வெட்டங்களை வச்சு புதைக்கிற மரபு இருந்திருக்கு. அது கல்வெட்டெல்லாம் கட்டடமாவே இருந்திருக்கு. அது குஜராத் மாநிலத்துல டொல்லவிரா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதுதான் இந்த ஈமச்சின்னங்களை பத்தி. இந்த ஈமச்சின்னங்களுக்கு பொதுவா ஒரு பேர் உண்டு. அந்த பேரு பழமையான பேர் என்னன்னா உறங்கும் பட்டாடைன்னு பேரு. உறங்கும் பட்டாடை, உறங்கும் பட்டாடைன்னு கூட ஒரு பேர் இருக்கு. அந்த உறங்கும் பட்டாடைங்கிற பேர் என்ன ஆயிடுச்சுன்னா நாளடைவில் மாறி மாறி இப்ப எப்படி கிராமங்கள்ல போய் நான் 2 கிராமங்கள்ல கேட்கும் பொழுது அது என்னப்பா அப்படின்னு கேட்டா அது குரங்காடும் பாறைன்னு சொல்றாங்க. அந்த பெயர் மறுவிடுச்சு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இறந்து போனவங்களுக்கு கடைசியில ஒரு கோடி போடுவாங்க. அது பேரு பிறந்த வீட்டு கோடின்னு சொல்லுவாங்க. அது கோடிக்கு பட்டு துணி தான் போடணும்னு சொல்லிட்டு ஒரு மரபு இருக்குது. அப்ப இறந்து போனவங்கள அந்த பட்டு துணியில வச்சுதான் அடக்கம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மரபு அந்த காலத்துல. அந்த பட்டு துணி எப்படின்னா வெள்ளை நிறத்துலதான் இருக்கும். அதை கோடி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில உறங்கும் பட்டாடை, ஒரு பட்டாடையில உறங்குறாரு, தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மரபு நான் 2-3 இடங்கள்ல விசாரிக்கும் பொழுது இந்த கல்வெட்டங்களை பத்தி நான் கேட்கும் பொழுது பொதுமக்கள், இந்த கிராமத்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா 8ஆம் நாள் இறந்து போய் 8ஆம் நாள் நாங்க போய் அங்க இது பண்ணுவோம். அன்றைய கர்மாதை இன்னைக்கு இந்த கல்லெல்லாம் வட்டமா வைப்போங்கிறாங்க. அந்த 16 அன்னைக்கு நம்ம கர்மாதி இப்ப பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தின நாள் இரவு கல் ஊன்றி அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. கல் ஊன்றி அடுத்த நாள் ஆற்றங்கரையிலே சடங்குகள் செய்யப்படும் சொல்லுவாங்க. இந்த கல் ஊன்றி அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல கல் வட்டமா வைக்கிறது, கல் நடுறது அப்படின்னா. உடைய கர்மாதி பத்திரிகையில பாத்தீங்கன்னா கல் இத்தனாம் தேதி இரவு கல் ஊன்றி அப்படிம்பாங்க. அப்ப ராத்திரி நேரத்துல போய் அங்க கல்வட்டங்களை வைக்கிறதுங்கிறது, கல் நடுறது, வட்டம் வைக்கிறது, பாக்ஸ்குள்ள எடுத்து பெட்டிகளோடு வைக்கிறதுக்குள்ள அந்த காலத்துல மரபு இருந்திருக்கு. இது இப்ப சிறுக 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 மாதிரி இப்போ என்ன பண்ணு கருமாதி அன்னைக்கு கல் ஊனி ஆத்துல சடங்கு செய்கிறது அப்படின்னு ஆகிப்போச்சு. இதோடைய ரொம்ப பழமையானது. இதோடைய வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈமச்சின்னங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச 2-3 இடம் அழிஞ்சிருச்சு. புல்டோசரை விட்டு அடிச்சு நிரவி சில பேர்ல வீடு கட்டுறதுக்கு மனையா போட்டாங்க, சில பேர் விவசாயம் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டக்கூடிய சின்னங்கள். ஏதோ இருந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய நார்த்தாமலை பக்கத்துல ஆழ்வுருட்டி மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது பாதுகாப்பா இருக்கு. அது ஏன் பாதுகாப்பா இருக்குன்னா இது இந்திய தொல்பொருட்துறையுடைய பாதுகாப்புல இருக்குது. அதனால அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம். அப்படியே நான் குறைந்தது ஒரு 10-15 வருஷமா நான் 2-3 நடந்தா போயிருக்கேன் நான். அப்ப இது இருந்து அப்படியே இருக்கு. இதெல்லாம் மக்கள் போய் பார்க்கணும்.
தெரிஞ்சுக்கணும். நல்லது. அடுத்து என்ன சொல்லுங்க? அதுதான் ஐயா, இந்த மாதிரி இடங்கள் இதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க நம்ம தமிழர்களோட தொன்மை நிறைந்த இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் நாம எல்லாருமே போய் பார்க்கணும். அண்ட் இந்த ஈமச்சின்னங்கள் குறித்த உங்களுடைய விளக்கம் ரொம்ப அருமை. நன்றிகள் ஐயா. போஸ் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி 3500 ஆண்டுகள் பழமையான வெள்ளை நிற பாறை ஓவியங்களாக ஆதி தமிழர்கள் நமக்கு விட்டு சென்ற வான் அறிவியல் அறிவின் குறிப்புகள் அமையப்பெற்ற ஆளுருட்டி மலை பற்றிய கள ஆய்வுகளை துவங்கினோம். சென்ற ஆண்டு முக்கிய அலுவல் காரணமாக மும்பை அருகே உள்ள மலைப்பகுதியான லோனாவாலாவிற்கு சென்றிருந்தேன். கோடை காலத்திற்கு ஏற்ற குழு பகுதி. கதிரவன் சாய்ந்த பிறகு இங்குள்ள புகழ்பெற்ற பள்ளத்தாக்கின் அருகே நின்று பளிச்சென்று விண்ணில் தோன்றிய நட்சத்திர கூட்டத்தை கண்டு ஒரு வண்ணத்து பூச்சி சிறகடித்து பறப்பது போன்ற வடிவில் உள்ளது என்று ரசித்து கைபேசியில் ஒரு படம் எடுத்து கடந்து சென்றேன். போஸ் ஐயாவை நேரில் சந்தித்து ஆளுருட்டி மலை பற்றிய ஒளிப்பதிவை முடித்து சென்னை திரும்பிய பிறகு விளையாட்டாக கைபேசியில் சென்ற ஆண்டு நான் எடுத்த இப்படம்தான் ஓரையான் உடுக்கணம், அதாவது ஓரியன் கான்ஸ்டலேஷன் என்று உறுதி செய்து காரணம் இல்லாமல் இங்கு எதையும் செய்வதில்லை என்று உணர்ந்து ஓரையான் உடுக்கணம் பற்றிய காணொளியை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன். மனிதர்களை உருட்டும் மலை என்று பொருள் கொண்ட ஆளுருட்டி மலை வடக்கு பக்கத்தில் தொடர்ச்சியான செங்குத்தான சாய்வையும் தெற்கில் 100 அடி உயரமுள்ள ஒரு செங்குத்தான வீழ்ச்சியையும் கொண்ட ஒரு நீளமான பாறை கூட்டமே ஆளுருட்டி மலை ஆகும். இம்மலையின் பக்கவாட்டில் இறங்கியவுடன் நம் கண்ணில் படும் திகம்பர் சமண சின்னம் ஆளுருட்டி மலை என்ற RCC பெயர் பலகை. ஆனால் ஆளுருட்டி மலையின் கிழக்கு பக்கத்தில் குன்றின் அடிவாரத்தில் காணப்படும் குகைக்குள் அறிவு சார்ந்த தமிழ் குடிகளின் 3500 ஆண்டுகள் பழமையான ஓரையான் உடுக்கணம் எனும் வான் அறிவியலின் வெள்ளை நிற பாறை ஓவியங்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூட இல்லாதது மிக பெரிய ஏமாற்றம்தான். அம்பு குறியீடு உள்ள பெயர் பலகையை ஒட்டி நடந்தால் சில அடி தூரத்தில் கிழக்கு பார்த்தபடி அமைந்துள்ள குகை வாயிலிற்கு நேர் எதிராக காணப்படும் இரும்பினால் ஆன வாயிற்கதவு. உள்ளே நுழைந்தவுடன் நம்மை வரவேற்கும் முகப்பு போன்ற தொங்கும் பாறை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் தங்குவதற்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்கப்பட்டுள்ள நான் நினைத்ததை விட மிக பெரிய வடிவ பாறைகளால் ஆன குன்று. பாறையின் மேற்பகுதியில் சமண சின்னங்களாக முக்கொடையுடன் தியான கோலத்தில் காணப்படும் 2 தீர்த்தங்கர்களின் புடைப்பு சிற்பங்கள். வலது மேற்பகுதியில் முக்குடையின் கீழ் 2 பக்கமும் நேர்த்தியான உடை அணிந்த சாமரம் வீசும் பாதுகாவலர்கள். பக்கவாட்டில் கொட்சல் கோட்டில் என்று கொண்டையுடன் காணப்படும் 2 பக்கமும் தலை இருப்பது போன்று செதுக்கப்பட்டுள்ள நாகம் மற்றும் சிரித்த முகத்துடன் கொம்புகள் இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள தீப்பொறிகளை உமிழும்
பறக்கும் வகை பாம்பு, அதாவது டிராகன் சிற்பங்கள் என்று நடுவில் அழகிய பீடத்தின் மேல் அமைதியாக தியான கோலத்தில் அமர்ந்திருக்கும் முதல் தீர்த்தங்கர் புடைப்பு சிற்பம். அருகிலேயே முக்குடையின் கீழ் பாதுகாவலர்கள் இல்லாமல் காணப்படும் சாமரங்கள், கொண்டையுடன் இரு தலை கொண்ட காட்சல்கோட்டில் நாகம் மற்றும் சிரித்த முகத்துடன் காணப்படும் டிராகன்கள் சூழ பெரும் அமைதியுடன் நடுவில் அமர்ந்திருக்கும் மற்றொரு தீர்த்தங்கர் என்று சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ள புடைப்பு சிற்பம். தீர்த்தங்கர் சிற்பங்களின் கீழ் மழைநீர் குகைக்குள் வழிந்தோடாமல் இருக்க செய்யப்பட்டுள்ள ஒரு மடிப்பு போன்ற இந்த ஏற்பாடு நம்மை வெகுவாக கவர்கின்றது. குகைக்குள் நுழையும் முன்பு தெற்கு நோக்கிய சாய்வான பாறையில் காணப்படும் சேதமடைந்த கல்வெட்டுகள். இக்கல்வெட்டு குறிப்புகளின்படி இவ்விடம் காலபுரமான குலோத்துங்க சோழப்பட்டினம் என்றும் இம்மலை திருமான் மலை என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கல்வெட்டும் இங்கு காணப்படுகின்றது. பரலோகத்தில் பரம்மனாகவும், தேவ உலகத்தில் தேவர்களாகவும், பூ உலகத்தில் மனித இனம் உட்பட அனைத்து சீவராசிகளாகவும், மலையாகவும், நீராகவும், வெளி உலகத்தில் பூதகணங்களாகவும் இறைவன் தம்மை தாமாகவே வியாபித்து கொண்டு அங்கு இங்கு என இல்லாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளார் என்று பொருள் கொண்ட திருக்கோவில்களில் மட்டுமே பொறிக்கப்படும் பரம தரிசனம் எனும் ஆத்மசோதி குறியீடுகள் இங்கும் காணப்படுகின்றன. திருக்கோவில்களில் பொறிக்கப்படும் இது போன்ற குறியீடுகளின் பொருள் உணரும் வல்லுனரான ஐயா திரு தி.லே. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆத்மசோதி குறியீடும் ஆடு புலி விளையாட்டும் என்ற புத்தகத்தையும் எழுதி வெளியிட்டுள்ளார். முகப்பு போன்ற பாறையின் கீழ் 6 அடிக்கும் சற்று அதிகமான உயரத்தில் தொடங்கி 1.5 அடியில் இறுதியாக குறுகி காணப்படும் குகை. 4000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட வான் அறிவியலில் தேர்ந்த அறிவு சார்ந்த தமிழ் குடிகளின் வெள்ளை நிற பாறை ஓவியங்களை தேடி குகைக்குள் நுழைந்தேன். உள்ளே நுழைந்தவுடன் முதலில் நம் கண்ணில் படும் எழுத படிக்க மொழி இல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லப்படும் இந்த வட்ட வடிவ மையம் போன்ற அமைப்புகள் கப் அண்ட் ரிங் மார்க்ஸ் வகையை சார்ந்ததாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்றும் இவ்வடிவங்கள் குறித்த ஆய்வுகள் தொடர்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இப்பகுதியை சுற்றி மக்கள் கூட்டம் பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்ததற்கான சான்றுதான் இவ்வட்ட வடிவங்கள் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர். மேலும் இக்குகைக்குள் சதுர வடிவ ஆவுடையின் மேல் சிவலிங்கம் வைத்து வழிபாட்டில் இருந்ததை போன்ற அமைப்பும் காணப்படுகிறது. குகைக்குள் மேலும் சில அடி தூரம் சென்றவுடன் நம் கண்ணில் படும் சமணர் படுக்கைகள் அருகருகே 2 மற்றும் ஒரு தனி படுக்கை என்று 2 இடங்களில் காணப்படுகின்றன. சமணர்களின் காலம் 2000 ஆண்டுகள் என்று வைத்துக்கொண்டாலும் நாம் தேடி வந்துள்ள பாறை ஓவியங்களின் காலம் கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கும் முற்பட்டது. இக்குகையை உருவாக்கிய இரும்பு கால தமிழர்கள் இந்த படுக்கைகளை இங்கு தங்கி
விண்ணில் தோன்றும் நட்சத்திரங்களின் நகர்வுகளை பார்த்து ஆய்வுகளில் ஈடுபட்டிருந்த தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்காக செய்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது. குகையின் மேற்பகுதியில் தொல்லியல் தடயங்களான கீறல்கள், குறியீடுகள், ஓவியங்கள் உள்ளனவா என்று தேட ஆரம்பித்தேன். போஸ் ஐயா போன்ற ஆராய்ச்சியாளர்களின் கண்களுக்கு மட்டுமே தென்படும் தொல்லியல் தடயங்கள் எங்கு தேடினும் எனது பார்வை வட்டத்திற்குள் வரவில்லை. மனிதர்கள் அதிகம் வந்து செல்லாத பகுதி, அதனால் ஒரு வகையான கெட்ட வாடை உள்ளே வெகு தூரம் செல்ல வேண்டாம் என்று நம்மை அச்சுறுத்துகிறது. இது போன்ற குகைகளுக்குள் தனியாக மற்றும் வெகு தூரம் ஊர்ந்தும் செல்லாதீர்கள். மிக கவனத்துடன் செயல்படுவது உத்தமம். வெள்ளை நிற பாறை ஓவியங்களை தேடி சற்று நான் களைத்து விட்டேன். இறுதியாக வடகிழக்கு மூலையில் சில கிறுக்கல்கள் எனது கண்ணில் பட்டன. அங்கு எனக்கு காத்திருந்த ஆச்சரியம்தான். குறைந்தது 4000 ஆண்டுகள் பழமையான இந்த வெள்ளை நிற பாறை ஓவியங்கள். சுபாஷ் ஐயா போன்ற ஆராய்ச்சியாளர்கள் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தாலும் எனது கண்களுக்கு வெள்ளை நிற புகை மண்டலம் போன்றே தென்பட்டது. இங்கு வரும் படித்த இளம் பார்வையாளர்களால் இப்பகுதி மிகவும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இவ்வோவியங்களை உள்வாங்கி நன்கு ஊடுருவி போஸ் ஐயாவின் கண்களை கடன் பெற்று ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்து எனக்கு தெரிந்த ஆச்சரியம்தான் ஓரையான் உடுக்கணம், அதாவது கால புருஷ நட்சத்திர கூட்டம் எனும் ஓரியன் கான்ஸ்டலேஷன். ஆதியத்தன் எனும் சூரியனை விட பல மடங்கு பெரிய வடிவம், பரிபாலம் மற்றும் கதிர்வீச்சு அதிகம் கொண்டது என்று சொல்லப்படும் செவ்வண்ண திரு ஆதிரையான் நட்சத்திரம், மிருக சீரிடம் எனும் மெய்சா, நீல வென் விண்மீன் பெல்லாட்ரிக்ஸ், அல்னிடக் அல்நிலம் மின்டகா மூன்றும் சேர்ந்த ஓரையான் பட்டை, வான்ராஜ் எனும் ரிஜல், சைஃப் எனும் நீல நிற நட்சத்திரம், பெருநாய் எனும் கானிஸ் மேஜர், கத்திரி நட்சத்திரம் எனும் ஸ்காட்சிங் ஸ்டார் என்று ஒரு வகையான நட்சத்திர கூட்டங்களின் குடும்பம்தான் ஓரையான் உடுக்கணம் எனும் கால புருஷன், அதாவது ஓரியன் கான்ஸ்டலேஷன். இந்த ஓரையான் உடுக்கணம் இது சம்பந்தமா தொல்லியல் ஆய்வாளர் ஆர்கியோ சிம்பாலிஸ்ட் ஐயா எனது ஆசான் திரு தீலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்கிட்ட ஒரு விளக்கம் கேட்போம். ஐயா நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த ஓரையான் உடுக்கணம் குறித்து ஒரு ஆய்வாளரா உங்களோட விளக்கம் எங்களுக்கு தேவை ஐயா. ஓரையான் அப்படிங்கிறது ஆங்கில சொல்லா தமிழ் சொல்லா அப்படின்னு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தாப்புல போகணும். உலகத்துல எனக்கு தெரிஞ்சு 3 நாடு தவிர பாக்கி எல்லா நாடுகள்லையுமே ஓரையான்ங்கிற சொல்லுதான் பயன்படுத்துறாங்க. உச்சரிப்புல இந்த ரைமிங்ஸ்ல கொஞ்சம் மாறினாலும் மாறும் உச்சரிப்பு. ஆனா ஓரையான் அப்படிங்கிறது உலக அளவுல பொதுவான ஒரு சொல். அப்ப அந்த ஓரையான் தான் என்ன அப்படின்னா, ஓரை அப்படின்னா ஒரு கால அளவு, தமிழ் சொல். யான் அப்படின்னா தன்மை, ஒருமை, பெயர்னு அர்த்தம். ஓரை யான் காலத்தை பத்தி இப்ப தன்மை, ஒருமை, பெயர் அப்படின்னா அந்த ஓரையான் அப்படிங்கிறது ஒரு உடுக்கணம், நட்சத்திர கூட்டம். உடுன்னு சொன்னா நட்சத்திரம், உடுக்கணம் அப்படின்னு சொன்னோம்னா நட்சத்திர கூட்டம்னு பேர். அப்ப அந்த ஓரையான உடுக்கணத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு.
அதை ஓரையான் உடுக்கணங்கிறத ஓரையான் கான்சுலேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த ஓரையானுக்கு தமிழாக்கம் பேர் வந்து கால புருஷன். கால புருஷன். அந்த கால புருஷனை தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம பெரும்பாலும் வேட்டைக்காரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஆதியில முதல்ல மனிதன் கண்டுபிடிச்சது தான் இந்த ஓரையான் உடுக்கணம். ஆக இந்த ஓரையான் அப்படிங்கிறது உலக அளவுல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு உடுக்கணம், நட்சத்திர கூட்டம். இதை பத்தி உலக அளவுல நிறைய அறிஞர்கள் ஆய்வு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இருக்கு, வடக்க இருக்கு, இந்தியாவில் இருக்கு, உலக நாடுகள் முழுதுமே இந்த ஓரையானுடைய சூடுகள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட உடுக்கணம் வந்து அந்த மாதிரி ஓரையான உடுக்கணம் வந்து தமிழ்நாட்டுல குறிப்பா நிறைய இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறோம். நம்ம பாறை ஓவியங்கள் இருக்கு, அதெல்லாம் பாறை ஓவியம் தான் பார்க்க முடியும். அந்த பாறை ஓவியங்கள்லாம் பெரும்பாலும் கருமை நிறத்துல பழமையானது. கருஞ்சிவப்பு நிறத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிற்பட்டது. கருஞ்சிவப்புல இருந்தா 8000 வருஷம்னு சொல்லிக்கலாம். வெள்ளை நிறத்துல இருந்தா 4000 வருஷம்னு சொல்லுவோம். அந்த கருஞ்சிவப்பு நிறத்தை வரையப்பட்டதே பிற்காலத்துல மங்கி போய் வெள்ளை நிறமா கூட ஆனது உண்டு. அது மாதிரி தமிழ்நாட்டுல ஓரையான உடுக்கணம் நிறைய இருக்கு. இதுதான் ஓரையான பத்தி சுருக்கமான விளக்கம். நன்றி ஐயா. அடுத்த கேள்வி, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த ஆளுருட்டி மலையோட அந்த குகைக்குள்ள இந்த ஓரையான் உடுக்கணம் சம்பந்தப்பட்ட வெள்ளை நிற பாறை ஓவியங்கள் இருக்கு அப்படின்றத முதல்ல யார் ஐயா கண்டுபிடிச்சது? அதை வெளிக்கொணர்ந்தது யார்? ஐயா உண்மையா சொல்லணும்னு சொன்னா, என்னுடைய நண்பர் தமிழக தொல்லியல் துறையிலிருந்து வேலை செய்ய என்னுடைய நண்பர் ஸ்ரீதர்னு ஒருத்தர் சென்னையில் இருக்காரு. அவங்க தான் சொன்னாங்க, ஐயா இது மாதிரி ஆளுருட்டி மலையில பாறை ஓவியம் இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல, வேணா யாருமே அது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல, போய் பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு குழுவா போய் பார்த்தோம். நாங்க பார்த்துட்டு ஒரு ஆய்வு பண்ணி இது ஓரையான் உடுக்கணம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் நான் கண்டுபிடிச்சி பத்திரிகையில செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி கேரியை டேவிடுக்கு அனுப்பிச்சு விட்டேன், ரோப் விட்லனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அவங்களும் பார்த்து இது ஓரையான் உடுக்கணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை உறுதி பண்ணாங்க. Greetings. My name is Gary A. David from Northern Arizona, USA. I am an independent researcher and rock art specialist with a master's degree from the University of Colorado. I am the author of The Orion Zone and 4 more books on archaeoastronomy, concentrating on the southwestern area of the United States. Now we have a solid proof of the Orion archetype found in the pictographs or rock paintings of Narthamalai, Tamil Nadu, dated to 1500 BC or earlier. Sri T.L. Subhash Chandra Bose, archaeosymbolist, along with K. Balakrishnan and V. Kannan, have discovered a number of important rock paintings with great astronomical, mythological, and spiritual significance. It is my wish and hope that in the future the cultural heritage of India and the world be further explored and documented. Thank you. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த தினமலர்லையும் தி ஹிந்து தமிழ்லையும் நாங்கள் மக்களுக்கு வெளியே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன், அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி மையத்திற்குரிய இயக்குனரையை கூட்டிகிட்டு போய் நேராக காமிச்சு ஆன்லைன்லேயே கொடுத்தோம். அந்த நேர்முக காட்சி ஒளிபரப்புலையும் கொடுத்தோம். வேந்தன் டிவிலையும் சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு அவங்களையும் நம்ம 2-3 யூடியூபர்ஸ் கூட எடுத்து கொடுத்துலாம் போட்டிருக்காங்க. நீங்க கேட்ட கேள்வி யாரு கண்டுபிடிச்சா முதல்லன்னு சொல்றது, எல்லாருமே நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றது தவறான கருத்து. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஆனா என்னன்னு தெரியாம இருந்திருக்கு. அதனால யார் பார்த்து யாருன்னு சொல்ல முடியும். எவ்வளவு 1000 பேர் பார்த்துருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம தான் நம்ம போய் பார்த்தா இது ஓரையான் உடுக்கணும்னு சொல்லி அடையாளம் பண்ணோம். அப்படி அடையாளம் பண்ண நம்ம தான் முதல்ல நம்ம அடையாளம் பண்ணோம். அதனால நான் தான் கண்டுபிடிச்சுன்னு உரிமை கொண்டாட முடியாது. 1000 பேர் பார்த்துருப்பாங்க, ஆனால் தெரியாம இருந்திருப்போம். அப்படி அறியாமையினாலதான் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஓரையான் உடுக்கத்தை பக்கத்துல அதிக படிச்ச அறிவாளிகள்
படிச்ச ஆளுங்க தான் பக்கத்துல போய் எழுதி வச்சிருப்பானுங்க, கிறுக்கி ஆமா வச்சிருப்பானுங்க. ஆமா ஐயா. இந்த மாதிரி தான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி. நம்மளுடைய அறியாமையே என்னன்னு சொல்றது தெரியாது. இது மாதிரி பாறை ஓவியங்கள், நிறைய பாறை ஓவியங்களை கிறுக்கி வச்சு எல்லாம் படிச்ச பசங்க பண்ற வேலை தான் அது. படிக்காதவங்க யாரும் செய்யறது கிடையாது, படித்தவன் செய்யறது. இது ரொம்ப வருந்தப்பட்டு கண்டிக்கத்தக்கது. அவங்க திருந்தணும். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ஐயா இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க ஐயா. அந்த மலையை ம். சுத்தி நம்ம வந்தப்போ திகம்பர சமண சின்னங்கள் அப்படின்ற பெயர் பலகை தான் அங்க இருந்தது. ஆனா இந்த ஒரையான் முடுக்கனம் பற்றி ஒரு சின்ன குறிப்பு கூட அங்க இல்ல. அதனால கூட அங்க வரவங்களுக்கு அது தெரியாம கூட அந்த மாதிரி கூட செய்திருக்கலாம். நன்றி உங்க விளக்கத்துக்கு. ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஓரையான் முடுக்கணத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டுங்களா ஐயா? உண்டு, உண்டு. நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்கறதுனால ஒரு சிறு குறிப்பு மாத்திரம் சொல்லிடுறேன் நான். ஏன்னா நீங்க சிந்து சமவெளியில இருக்குதான்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் அது முழுமையா சொன்னாதான் அது நிறைவா இருக்கும். கண்டிப்பா. இதுல நம்ம 2, 3 சேர்க்கிறதுனால சிந்து சமவெளி முத்திரையில 2 முத்திரையில ஓரையானை பத்தி பேசுது. ஓரையான் உடுக்கணத்தை பத்தி பேசுது. அது என்ன, அந்த முத்திரைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெச்னா ஹரப்பா. ஹரப்பாளுங்கிறதுல கண்டுபிடிச்சி நடத்தக்கூடிய 1975 ஏபி அப்படிங்கிற முத்திரை. வில்லை முத்திரையில வில்லை. வில்லை. அதே மாதிரி ஹெச் 1976 ஏபி, அதுவும் வில்லை தான். இந்த 2 வில்லையில அந்த ஓரையான உடுக்கணத்தை பத்தி பேசுது. ஹெச் 1975 ஏபியில என்ன சொல்றான்னா, நம்ம படிக்கிறோம், நீங்க அந்த படத்தை பார்க்கலாம். நீங்க அந்த அதுல என்ன போட்டிருக்குன்னா, முதல் எழுத்து பா, 2வது இருக்கக்கூடியல 3 எழுத்து இருக்கும். ரூ ரூப அப்படின்னா பா முன்னாடி படிச்சோமா, பா ரூ ரூப, பருரூப. 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 பருரூபம் அப்படின்னு கேட்டோம்னா மலை, பெரிய மலை போன்ற வடிவம், கடல் போன்ற வடிவம், அப்படி உருவம்னு சொல்றது பருரூப. இந்த பருரூப அப்படிங்கிற சொல்லு சிந்து சமவெளி முத்திரைகளை அதிக அளவுல பார்க்க முடியும். நிறைய முத்திரைகளை பார்க்கலாம். அப்புறம் என்ன சொல்றான், பருரூப உடுங்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், உடுன்னு சொன்னா நட்சத்திரம்னு நட்சத்திர சொன்னேன். கூட்டம். ஆமா. உதிங்கிறான். பருரூப உடு, உதி. உதினா என்ன தமிழ்ல, துவக்க காலம்னு அர்த்தம். சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன பண்ணிருக்கிறான்னா, 2 பாம்பு பக்கத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கும். தலையில மாட்டு கொம்போட பழக்கம். இந்த பாம்பு பக்கம் இருந்தாலும் சிவபெருமானை குறிக்கக்கூடியது. அதனாலதான் சிவபெருமானுக்கு ஆதிரையான்னு ஒரு பேர் உண்டு. காலபுருஷன், வேட்டைக்காரன் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் பக்கத்துல நம்ம ஒரு வட்டம் இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிறது கொஞ்சம் தேஞ்சி போயிருக்கு இந்த முத்திரையில். 2வது முத்திரைங்கிறது ஹெச் 1976 ஏபியில. அது எப்படி படிக்கிறோம்னா, இதே மாதிரி பருரூப அப்படின்னு படிக்கிறோம். பருரூபன் படிக்கிறோம். அடுத்தாப்புல உடு அப்படின்னு நட்சத்திரம் போட்டு ஒரு யோகி யோக நிலையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். அது சிவபெருமான், யோகி, மகா யோகி சிவபெருமான். அதுக்கு பக்கத்துல பெரிய வட்டம் ஒண்ணு இருக்கும். அந்த வட்டத்துக்கு கீழே ஒருத்தன், அந்த வட்டத்துக்கு சின்ன உருவம் கும்பிடுற மாதிரி, வணங்குற மாதிரி உருவம் இருக்கும். அந்த வட்டத்துக்கு கீழே ஒருத்தர் கீழே கிடப்பான். ஓரையான் உடுக்கணத்துல பாத்தீங்கன்னா அடிக்கீழே பார்த்தா அந்த மனுஷன் ஒருத்தர் கீழே கிடக்கிறது முயலகன்னு சொல்லுவாங்க. முயலகன். நடராஜனுடைய சிற்பத்துல முயலகன் இன்னைக்கு பார்க்கலாம். மீதிப்பட்டு அந்த மாதிரி அந்த உருவம், சின்ன உருவம் கிடக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு செவ்வக வடிவத்துல ஒரு கட்டத்துல எண்கள் போட்டிருப்பான். முதல் வரியில 9, 7, 6, 10 இல்லாட்டி 9. 9ஆவும் படிக்கலாம், 10ஆவும் படிக்கலாம். அது மாதிரி போட்டிருப்பான். அப்படி நம்ம அதிகபட்சமா எடுத்துனோம்னா 9, 6, 60 படிச்சுக்கலாம். இது ஒரு 2 முத்திரைகளை தெளிவா இருக்கும். இந்த உடு நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரம், ஓரையா நட்சத்திரம் மாத்திரம் இல்ல, மற்ற நட்சத்திரம் பத்தி வருது. இதுல இந்த ஓரையான உடுக்கணத்துல என்ன முக்கியம் கேட்டீங்கன்னா, மேல மிருக சீரிடம் நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும். அதுல 3 நட்சத்திரத்தை அது மும்மின்பாங்க. மும்மின்னு தான் சிவபெருமானே 3 கண்கள். நீங்க குறிப்பா இந்த ஆளுருட்டி மலை இருக்கக்கூடிய உடுக்கணத்துல ஓரையான் படத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஒளிரேகை உள்ள ஒரு
ஒரு குறியீடு ஒன்று இருக்கும். அது ரொம்ப பேருக்கு கண்ணுக்கு தெரியாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோடை காலத்துல கத்திரி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க ஐயா. அந்த கத்திரி நட்சத்திரமும் அதை போட்டிருப்பாங்க. வெப்சைட்ல போய் இந்த ஓரையான உடுக்கணத்தோட கான்ஸ்டலேஷனுடைய படங்களை பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறதா தெரியும். அந்த ஓரையானுடைய பேர் வந்து ஒரு நட்சத்திர பேர் திருவாதிரை நட்சத்திரம். அது சிவப்பு கலர்ல இருக்கும். திருவாதிரையான், ஆதிரையான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பழமையான தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். சிந்து சமவெளியில இருக்கிறதுனால, காண சொல்றதுனால, அந்த ஓரையான், அந்த ஆதிரையான், திருவாதிரையான் நட்சத்திரத்தை பத்தி, அந்த உடுக்கணத்தை பத்தி தெரிந்து முதல் கண்டுபிடித்தவன் தமிழன், அறிவித்தவன் தமிழன். கண்டுபிடிச்சவன் அறிவிச்சுட்டான். எங்கே? சிந்து சமவெளியில. எப்போ? 7500 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அடுத்த பதிவில் இதை பத்தி முழு விளக்கம் கொடுக்கிறேன் நான். சரிங்க ஐயா. ஆனா இந்த விளக்கங்கள் அனைத்திற்கும் நன்றி ஐயா. இந்த காணொளிக்கு இந்த விளக்கங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பாறை ஓவியங்களாகவும் கோட்டுருவலாகவும் ஏராளமான குறியீடுகள் இருக்கின்றன. அந்த குறியீடுகளை, பாறை ஓவிய குறியீடுகளை இதுவரை யாரும் அதிகம் கவனம் செலுத்தவில்லை. கவனம் செலுத்தினால் தமிழர்களுடைய சிறப்பு, மகிமை உலகம் அறியும். அப்படிங்கிறது நான் இப்ப பதிவு பண்ண விரும்புறேன். நான் ஒரு ஆய்வு மாத்திரம் பண்ணக்கூடாது, கல்வெட்டோட மொத்தம் நிறுத்திடக்கூடாது. பாறை ஓவியங்களையும் பார்க்கணும், பாறை இருக்கிற குறியீடுகளை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா அகழாய்வுல கண்டுபிடிச்ச பானை ஓடுகள் இருக்கக்கூடிய குறியீடுகளை பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்தாதான் சிந்து சமவெளி நாகரிகக்கூடிய குறியீடுகளுக்கும் இதையும் ஒப்புதம் பண்ணி அது என்ன சொல்லுதுன்னு சொல்ல முடியும். சிந்து சமவெளி நேரா போய் சிந்து சமவெளி படிச்சுட்டு பொருள் சொல்ல முடியாது. அதற்கான சான்றுகள், விளக்கம் தமிழ்நாட்டில் நிறைய ஏக்கச்சக்கமா இருக்கு. நன்றி ஐயா, நன்றி. அவ்வளவுதாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட நார்த்தமலை அருகே உள்ள பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் மற்றும் 4000 ஆண்டுகள் பழமையான வெள்ளை நிற பாறை ஓவியங்கள் அமையப்பெற்ற ஆளுருட்டி மலை பற்றியும் விரிவாக பார்த்தோம். மீண்டும் மற்றொரு சிறப்பான காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.